Hello students, 9th ஸ்டாண்டர்ட் எல்லாரும் வந்து ஆனுவல் எக்ஸாம் ஒரு வழியாக முடிச்சிட்டிங்க. இன்னும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் லாஸ்ட் எக்ஸாம்ஸ்க்காக காத்துட்ருக்கீங்க. சோஷியல் சயின்ஸில் நீங்கள் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சொல்லக்கூடிய கொஷின்ஸுமே வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் இந்த ஆனுவலில் உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th வீடியோஸ் போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 days எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து எல்லாருக்கும் டோட்டலாக எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் வந்து 10th ஸ்டடி பிளான் கொடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல் 10th ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது நான் சொல்கிறது நியூ பேட்ச், ஓகேங்களா? ஸோ 9th-லேருந்து 10th போகிறவங்களுக்கு, ஓகே, 10th எழுதுறவங்க கிடையாது, 9th முடிச்சுட்டு 10th போகிறவங்களுக்கு. அதே மாதிரி 10th வந்து உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட் வந்து புக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. புக்கு சேஞ்ச் ஆகலை, உங்களுக்கு வந்து ஒரு 2 இயல் வந்து கட் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ 9 யூனிட் இருந்தது, இப்போ வந்து உங்களுக்கு 7 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஒரு சில பாடங்கள் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு இயர்லேயும் இருக்க கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் தமிழுக்கு. ஸோ தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ தனியாக வரும். அதே மாதிரி புக் பேக் ஆன்சரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சும் தமிழில் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி வரும், எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வரும். நான் சொல்கிறது புக் பேக் கொஷின்ஸ் வந்து விஎல் கிளாஸஸில் தமிழுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, அதாவது ஆல் ஸ்டாண்டர்ட்ஸுக்குமே 11th 12th இன்க்ளூடிங் போட்டிருந்தேன். இப்போ வந்து நம்ம சேனல் நம்ம கையில் இல்லை விஎல் கிளாஸஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சதை வச்சு பேச வேண்டாம். ஸோ கல்வி விஜி சேனலில் நான் திரும்பவும் வந்து தமிழ் வீடியோஸை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி செப்பரேட்டாக வருதோ அதே மாதிரி புக் பேக் ஆன்சர்ஸுமே வந்து கல்வி விஜி சேனலில் 10th வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. பார்க்குறவங்க எல்லாருமே 9th ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே வந்து எல்லாமே வந்து மாடல் கொஷின் பேப்பர் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ஃபேக் கொஷின் பேப்பர், இவங்க வந்து சீட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி என்னோட வயதை கூட வந்து பொருட்படுத்தாம தரம் குறைவான வார்த்தைகளாலெல்லாம் பேசுறாங்க. அது எனக்கு வருத்தம் கொடுக்கல. ஆனா பேசக்கூடிய அந்த மாணவர்களோட வாழ்க்கையை நினைச்சுதான் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களை செய்ய வேண்டாம். நான் எல்லா மாணவர்களையும் எல்லா மாணவர்களும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் கூட சொல்ல மாட்டேன், எங்கேயோ ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண கூட எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு ஏஜை கூட பார்க்காம வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கமெண்ட் பண்றாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. நீங்கள் எதை செய்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறுகிறீர்கள், சரிங்களா? ஸோ நம்ம எய்யக்கூடிய அம்பு எங்க நம்ம எய்துறோமோ அது திரும்ப நம்மகிட்டே நோக்கி வரும். ஸோ நல்ல செயல்களை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல செயல்கள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி கெட்ட செயல்களை செஞ்சீங்கன்னா கெட்ட செயல்கள் கண்டிப்பா தேடி வரும். ஸோ அதனால முடிஞ்ச வரையும் நல்ல செயல்களே செய்யுங்க. நல்ல ஒழுக்கமான மாணவர்களா இருக்க பாருங்க. வெறும் மாணவர்களா மட்டும் இல்லாம மனிதநேயம் மிக்க மனிதர்களா இருக்க பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன், இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். எதுவுமே நான் வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு எந்த இடத்துலையுமே நான் சொல்லலை. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்லை, உங்களுக்கு 2-3 கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி ஒரு சோஷியல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 10th வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாரெல்லாம் 10th ஃபாலோ பண்ண போறீங்களோ 10th வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 2025 ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர், அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ சோஷியல் சயின்ஸில் நீங்கள் 9th என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்லையும் 5 மார்க்ஸ்லையும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னாவே போதும். ஸோ கண்டிப்பாக வந்து 1 மார்க்ஸில் 14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ புக் பேக்கை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. வெறும் இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்க்காம உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம், சரிங்களா? ஸோ ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ்லாம் மட்டும் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். 2 மார்க்ஸில் ஃபஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் நம்பர்
28 இஸ் கம்பல்சரி. 28 கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. 10 கொஷின் எழுதணும். ஸோ 10ல் வந்து 9 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 10th ஒன் வந்து உங்களுக்கு 28th கொஷின் கம்பல்சரி கொஷினாக வந்துடும். சரிங்களா? ஸ்டேட் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிகாட்ஸ், அது இம்பார்ட்டன்ட். ரைட் அபவுட் சென்ட் சோஃபியா கெத்தட்ரால், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Who founded the Vijayanagar kingdom? Mention the dynasties that ruled over the kingdom. இது important. Who were the emperors? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 20th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லேப்ஸ் ரேட் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ 19th ஒன்னையும் பார்த்துக்கோங்க. ஆக்ஸ்போ லேக்ஸுமே இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா 15, 16, 17, 18, 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 21, what does the term biodiversity mean? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள், இது கண்டிப்பாக படிங்க, கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஆப்ரஹாம் லிங்கன் டெஃபினேஷன் ஃபார் டெமோக்ரஸி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிஃபைன் POCSO படிச்சுக்கோங்க. லிஸ்ட் அவுட் எனி 3 ரோட் சேஃப்டி ரூல்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் படிச்சுக்கோங்க. மேஜர் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபீமேல் மிக்ரண்ட்ஸ் இன் இந்தியா, ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. 27th வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியலில் இதுலேயே வந்து 50 மார்க்ஸ் கொஷின் கொடுத்துட்றாங்க. ஸோ 100ல் 50 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து 5 மார்க்ஸில் கேட்டுடுறாங்க. சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த 5 மார்க் கொஷின்ஸ் தான். ஸோ 29th வந்து உங்களுக்கு ஃபில்லின், இது எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இருந்தும் ஜியாகிரஃபியில் இருந்து எல்லாமே. சரிங்களா? ஸோ எல்லா லெசன்ஸ் புக் பேக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. சிவிக்ஸில் இருக்கிறத படிக்கணுமா 1 மார்க் கேட்டிங்க. ஸோ எல்லாமே படிங்க. சரிங்களா? புக் பேக்கில் இருக்க எல்லாம் 1 மார்க்ஸ் படிங்க, அதுலேருந்து தான் கேட்பாங்க. அடுத்தது ரைட் அபவுட் த ஹிடன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்து சிவிலைசேஷன், ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக்கல் பொசிஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் உங்கள் புக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. சோலா பீரியட் வாஸ் எ என்டர்பிரைசிங் பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்கிஷ் மட்டும் இதில் இருக்கிறத படிக்க வேண்டாம். கிவ் ரீசனும் டிஸ்டிங்கிஷும் இதுவும் படிச்சுக்கோங்க. இது போக உங்கள் புக்கில் இருக்கிறது எல்லாமே படிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆன் தி ஃபயர் சேஃப்டி, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னப்பா எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றீங்களே, நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக புரியுது. நான் என்னப்பா பண்ணிட்டோம், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்ட கொஷின்ஸு. ஸோ அதனால் 5 மார்க்ஸை பொறுத்த வரையும் எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிக்க பாருங்க. புரிஞ்சதுங்களா? அதுக்கு டைம்லைன் வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு 3 ஈவெண்ட் ஞாபகம் வச்சுட்டிங்கனாக்க ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ 1750லேருந்து 1800 சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இதுதான் கேட்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் என்னென்ன மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணணும் அதில் இருக்கிறது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைம்லைனில் அப்படியே லட்டு மாதிரி 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மார்க் த பிளேசஸ் இன் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. இன்னொன்று டைம்லைனில் வந்து உங்களுக்கு மார்க் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி 5 இன்சிடென்ட்ஸ் சொல்கிறாங்களே, அந்த 5ல் நீங்கள் 4 கரெக்ட்னா கூட உங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 1 மிஸ்டேக்ன்றதுனால அடிச்சு போடலாம் மாட்டாங்க. ஸோ ஆப்ஷனில் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் மற்ற கொஷின்ஸை சூஸ் பண்ணுறதை விட டைம்லைனை சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா? அடுத்து மார்க் த பிளேசஸ் இன் அவுட்லைன் மேப். இந்தியாவோட அவுட்லைன் மேப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெல்லி, மதுரை, பெங்கால், அகமதாபாத், காஷ்மீர். முடிஞ்சால் உங்கள் புக்கில் இருக்கிறது எல்லாமே படிங்க. இல்லை அட்லீஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த மாடல் கொஷின் பேப்பர், எல்லா மாடல் கொஷின் பேப்பரில் என்னென்ன மேப்போட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் சொல்கிறேனோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 8 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தி USA, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பி கொஷின், புரியுதுங்களா? The developments in the field of agriculture, pottery and metal tools are considered a landmark in the life of megalithic period subsistences கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இம்பார்ட்டன்ட் தான், இருந்தாலும் உங்களுக்கு பி கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி 1 கொஷின் தான் வந்து நீங்கள் வந்து தியரியில் எழுத போகிறீங்க. இன்னொரு 8 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 100% மேப்பு தான். சரிங்களா? ஸோ அழகாக வந்து வேர்ல்டு மேப்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏஷியா, யூரோப், ஜப்பான், பசிபிக் ஓஷன், குரோஷிமா கரண்ட், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஈக்வட்டரியல் கவுண்டர் கரண்ட், இது எல்லாமே பாருங்கள். இது போக உங்களுக்கு நான் அடுத்தது மாடல் கொஷின் பேப்பரில் என்னென்ன மேப்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள்.
தொடர்ச்சியாக 10th வீடியோஸை கண்டினியூவாக வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 10th வீடியோ நீங்கள் நிறைய ஸ்டாண்டர்ட் வீடியோ போடுறீங்க, அது வந்து எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 10th வாட்ஸ்அப் சேனல் தனியாக செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அது வந்து வெறும் 10th வீடியோஸ் மட்டும்தான் வரும். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு உங்களுக்கு சேஃப்டியான ஒரு விஷயம், குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த கவுண்டிங்கில் தான் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றது தெரியுமே தவிர, ஸோ யாரெல்லாம் வந்து வாட்ஸ்அப் சேனலில் இருக்கான்னு என்னாலையும் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் என்னோட டீட்டெயில்ஸோட கான்டாக்ட் நம்பர் எதுவுமே உங்களாலையும் பார்க்க முடியாது. ஸோ இப்படி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வாட்ஸ்அப் சேனல். ஸோ அது தெரியாமல் நிறைய பிள்ளைங்க வந்து பயந்துக்கிட்டு வில்லேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பயப்படுறீங்க. ஸோ பக்கா சேஃப்டி தான். ஸோ பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியல்லாம் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன். இருந்தால் கூட உங்களுக்கு எது ரொம்ப சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் வெரி வெரி சேஃப்டியான ஒரு சோஷியல் மீடியா. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.